பெரிய புராணம். இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 66 பூசலார் நாயனார் புராணம். இவர் தொண்டை நாட்டில் இருந்த திருநின்றவூர் என்ற ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் ஆகும். உலகினில் நல்லொழுக்கம் என்றைக்கும் உயர்ந்து விளங்கும் தொண்டை நாட்டினில் 4 வேதங்களும் நடைபெற்று வழங்கி வரும் பழமையான ஊர் திருநின்றவூர் ஆகும். அந்த திருநின்ற ஊரில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் பூசலாராகும். தன்னுடைய மனதில் ஏற்படும் உணர்வுகள் எல்லாவற்றையும் சிவன் திருவடியில் சென்று சேர்த்து வாழ்ந்து வந்தார். இவர் வேத நூல்களை நன்கு கற்று தேர்ந்தவர் ஆகும். சிவபெருமானின் அன்புக்குரிய அடியவர்களுக்கு செய்யும் தொண்டே ஆண்டவனுக்கு செய்யும் பணியாகும் என்று நினைப்பவர்கள் கொடுக்கும் பொருளை கொண்டு கங்கையை தலையில் அணிந்த இறைவனுக்கு ஒரு கோவில் கட்டலாம் என்று நினைத்தார் பூசலார். அவரிடம் அதற்குண்டான பொருள் இல்லை. ஆனால் எப்படியாவது கோவில் கட்ட வேண்டும் என்ற உறுதியை மனதில் கொண்டார். பலரிடம் பொருள் கேட்டும் அவருக்கு பொருள் கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று உடலும் மனமும் நொந்து போனார். முடிவாக தன்னுடைய மனதிலேயே ஒரு கோவில் எடுக்கலாம் என்று துணிந்து அதற்குரிய செல்வங்களை ஒன்று விடாமல் தன் உள்ளத்திலேயே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படியாக எல்லா பொருட்களையும் சேர்த்த பின்பு மனதிலேயே நல்ல தச்சரை அழைத்து வந்து நாதனாகிய சிவபெருமானுக்கு ஆலயம் எடுக்க வேண்டும் என்று அவரிடம் மனதிலேயே கூறி நல்ல நாளில் ஆகம விதிப்படி கணக்கிட்டு அஸ்திவாரம் பறிக்க தொடங்கினார். பின்பு இறைவன் மீது கொண்ட காதலினால் இரவும் பகலும் என இடைவிடாமல் உறங்காது நின்று கோயில் எடுக்கும் பணியில் ஈடுபட்டார். அதாவது மனதிலேயே ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் கற்பனை செய்து நியமத்துடன் விதிப்படி கோவில் கட்டினார். அந்த நிலையில் அடிநிலை முதலாக உபானம் வரையாக முறையான தொழிற்பாடுகளுடன் அமைக்கப்பெற்ற கோவிலில் ஓவிய முதலான நுண் கலைகளை எடுப்பித்தார். விமானத்தின் முடிவில் சிகரத்தினை அதற்குரிய அளவு முறைகளுடன் செய்து முடித்தார். இப்படியாக பல நாட்கள் தன்னுடைய உள்ளத்திலேயே ஒவ்வொரு செங்கலாக ஒவ்வொரு துளியாக உயர்ந்த கோபுரத்தன் கோவிலை கட்டிக்கொண்டிருந்தார். தூபியை நட்டு அதன் பின் கோவிலில் சுண்ணம் முதலான சாந்துகளை கொண்டு பூசி நன்மை தரும் சிற்ப முதலான அழகுக்குரிய செயல்களை செய்து கிணறு அமைத்து கோவிலை சுற்றி மதில் சுவர் எழுப்பி கோவிலுக்குரிய திருக்குளம் தோண்டப்பெற்று அமைத்து மற்றும் தேவையான அனைத்து விதமான கோவில் பணிகளையும் நிறைவேற்றி முடித்த பூசலார் சிவனுக்குரிய நல்ல நாளில் இறைவனை கோவிலின் உள்ளே எழுந்தருள செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அப்படி அவர் சிவனுடைய பிரதிஷ்டைக்குண்டான குறித்த அந்த நாளில் காடவர் குல அரசன், அதாவது பல்லவ அரசன் காஞ்சிமா நகரத்தில் பெரும் பொருட்செலவில் சிவபெருமானுக்காக கோவில் ஒன்றை கட்டிக்கொண்டிருந்தான். அவன் இறைவனை ஸ்தாபிக்க பூசலார் எண்ணியிருந்த அதே நாளை குறித்து வைத்திருந்தான். அந்த நாளுக்கு முதல் நாள் இரவு கொண்டை சூடிய சிவபெருமான் பல்லவ குல மன்னனின் கனவில் தோன்றி திருநின்ற ஊரில் வாழ்ந்து வரும் பூசல் என்னும் பெயருடைய என் அன்பன் நெடுங்காலமாக மிகவும் முயன்று இடைவிடாத சிந்தனையுடன் கோவில் ஒன்றை கட்டியுள்ளான். அந்த கோவிலில் நாளை நான் எழுந்தருள இருக்கிறேன். ஆகவே நீ இங்கு என்னை பிரதிஷ்டை செய்யும் செயலை நாளைக்கு மறுநாள் வைத்துக் கொள்வாயாக என்று கூறி அருளினார். மேலும் அவர் நாளை நான் பூசலார் அமைத்துள்ள ஆலயத்தில் எழுந்தருள இருக்கிறேன் என்று கூறி சென்றார். திருத்தொண்டராகிய பூசலாரின் அரிய முயற்சியை உலகு அறியும்படி செய்ய வேண்டும் என நினைத்த இறைவன் அருளியதை கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்த மன்னன் அத்தகைய திருப்பணியை செய்தவரை கண்டு வணங்க வேண்டும் என்னும் ஆசையுடன் அன்பு பெருக குளிர்ச்சி தரும் சோலைகள் சூழ்ந்து நின்ற திருநின்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார். அங்கு வந்த அரசன் பூசல் என்னும் பெயருடையவர் அமைத்த ஆலயம் எங்கிருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பூசல் கோயில் ஏதும் கட்டவில்லை என்று கூறினார்கள். உடனே மன்னன் உண்மையான வேத நெறிப்படி வாழும் மறையவர் எல்லோரும் இங்கு வாருங்கள் என்று அழைத்தான். அப்போது அந்த இடத்திற்கு அந்தணர்கள் அனைவரும் வந்து சேர்ந்தார்கள். அவர்களிடம் பல்லவ மன்னன் மாசற்ற பூசலார் என்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் குற்றமற்ற அந்தணனான பூசலார் இந்த ஊரை சேர்ந்தவர்தான்.
என்று கூறினார்கள். உடனே அரசன் அவரை நேரில் சென்று காண அவரை தேடி சென்றான். பூசலார் வாழும் இடம் சென்று அடைந்த மன்னன் அவரை அணுகி வணங்கி நின்றான். பிறகு அவரை பார்த்து, 8 திசையில் உள்ளவர்கள் யாவரும் புகழுமாறு நீர் எடுத்த ஆலயம் எங்குள்ளது? அங்கு உலக நாயகனான சிவபெருமானை எழுந்தருளச் செய்யும் நாள் இன்றுதான் என்பதை நான் அறிந்தேன். எனவே அதை பார்க்க வந்துள்ளேன் என்று கூறினான். மேலும், நேற்று கண்ணுடைய இறைவன் திருவாருளே, இன்று உண்மை காண நான் வந்தது என்று கூறி நின்றான். மன்னன் சொல்வதையெல்லாம் கேட்டு நின்ற பூசலார் மகிழ்ச்சியுடன் மன்னனை நோக்கி, என்னையும் ஒரு பொருளாக மதித்து எம்பிரான் அருள் செய்துள்ளாரே என மனம் மகிழ்ந்தார். பின்னர் தான் கோவில் கட்ட எண்ணியதையும் அதற்குரிய பொருள் வசதி கிடைக்க பெறாததையும் எடுத்து கூறிய பூசலார், முடியாத நிலையில் என் மனதிலேயே இறைவனுக்கு கோயில் எடுத்தேன் என தான் கட்டிய மனக்கோயில் எவ்வாறு உருப்பெற்றது என்ற விபரத்தையும் கூறினார். பூசலார் கூறியதை கேட்டு மிகவும் வியப்படைந்த மன்னன் சிவபெருமானின் கருணையையும் அடியவர்களின் அன்பிற்கு உடனே கட்டுப்படும் இறைவனின் தன்மையையும் எண்ணி பூசலாரின் திருவாடியில் பணிந்து வணங்கி எழுந்தான். பிறகு முரசு ஒலிக்கும் தன் சேனைகளுடன் மீண்டும் தன் ஊருக்கு வந்தான். அதன் பின்னர் பூசலார் தான் அமைத்த மனக்கோவிலில் முன்பே குறிப்பிட்டிருந்த நல்ல பெரும் பொழுதில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்தார். பல நாட்களாக தொடர்ந்து முறைப்படி பூசைகளை செய்தார். முடிவில் திருச்சிற்றம்பலத்தில் கூத்தாடும் கூத்தனின் திருவடி நிழலை சென்றடைந்தார். நீண்ட சடை முடியுடைய சிவபெருமானுக்கு தன் நினைவினாலேயே கோவில் எடுப்பித்து இறைவன் மீது கொண்ட அன்பினால் இடைவிடாது பூசனைகள் செய்த பூசலாரின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் இறைவன் மனக்கோவிலில் எழுந்தருளி வாழ்கிறான் என்பதை நாம் அறியலாம். ஓம் சர்வம் சிவார்ப்பணம்.